இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 1/2 கேஜி ப்ரௌனி ஸ்லாப் தான் இது. இது வந்து ஒரு குட்டி பாப்பாக்கு பர்த்டே அப்படி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ண ப்ரௌனி ஸ்லாப் தான் இது. ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய சாக்லேட்லாம் வச்சு தான் செஞ்சிருந்தேன். எனக்கு குழந்தைங்கனாலே சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. சரி, இந்த பாப்பாக்குமே அதே மாதிரி தான் சொன்னாங்க. என் பொண்ணுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய சாக்லேட் அந்த பிஸ்கெட்லாம் வச்சு நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ஜிம்ஜாம் பிஸ்கெட் இருக்குல்ல, அதை தான் 4 கார்னர்லையும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்கேட் சாக்லேட் தான். ஸோ அதையுமே 4 பக்கமும் அதே மாதிரியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் சாக்லேட் தான். அதையுமே அங்கங்கே வச்சு விட்டுட்டு, ஒயிட் சாக்கோ சிப்ஸையும் அங்கங்கே தூவி விட்டுட்டேன். இதில் வந்துட்டு ஹாட் சாக்லேட் வந்து அதையும் நான் ரெடி பண்ணி வச்சு விட்டுட்டேன். அந்த பாப்பா பேர் பார்த்தீங்கன்னா ஆராதனா. ஸோ அதையுமே அவங்க வைக்க சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு சாக்லேட்டில் வைக்கலாம்னு பார்த்தா அதில் இடமே பத்தலை. ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டேன், ஃபாண்டன்ட்லேயே ஆராதனா அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டேன். நான் ஒரே ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். அது என்னன்னா, இவங்க வந்துட்டு மார்னிங்கே நீங்கள் செஞ்சு வச்சிருங்க அப்படி சொன்னதால நானும் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆஃப்டர்நூன் போல் நான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இவங்க லாஸ்ட் மினிட்ல வந்து கேட்டாங்க. ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே எடுத்து கொடுத்ததால என்ன ஆச்சு, அந்த ப்ரௌனி வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அவ்வளோ தான், மற்றபடி டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ நானுமே இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.